இன்றைக்கி நம்ம கிராண்ட்மா ஹெட் கிச்சனில் மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். மட்டன் ஃப்ரை பல விதமாக செய்யலாம். இன்றைக்கி அதில் ஒரு விதத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு வேணுங்கிற பொருள்களெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி மட்டன் ஃப்ரை செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட போடக்கூடிய சாமான்லாம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போது சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது மட்டன் ஃப்ரைக்கு எடுத்துருக்கிற 1/2 கிலோ மட்டனை குக்கரில் போடுறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயத்தை பொடியே அரிஞ்சது, ஒரு தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இதை போட்டு ஃப்ரைங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதை நம்ம மூடி போட்டு கறி நல்லா வேகணுங்கிறதுனால 5 சவுண்டு விட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கலாம். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம் போடணும். இது கூட சில பேர் காஞ்ச மிளகா கூட கிள்ளி சேர்த்துப்பாங்க. அது அவங்கவுங்களோட இஷ்டம். நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள், பெப்பரே இதுக்கு காரம் சரியாக இருக்கும். ஜீரகம் பொரியுது. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கக்கூடாது, கருகிடும். அதனால் இது கூடயே நம்ம உடனே வேக வச்ச மட்டன் சேர்க்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நான் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் சேர்ந்து தண்ணி சுண்டி ட்ரை ஆன பிறகு இறக்க வேண்டியதுதான். இப்போது தண்ணிலாம் சுண்டி நம்ம மட்டன் ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுது. இதோட இறக்கி நம்ம பரிமாற வேண்டியதுதான். இன்னும் நல்லா சுக்கா மாதிரி வேணும்னாக்கா தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இதையும் அதில் மாற்றி கொஞ்சம் நேரம் பெரட்டி இது பண்ணிங்கன்னா இன்னும் ட்ரையாக நல்ல சுக்கா வறுவலாக வந்துடும். இப்போது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.